பக்ரீத்க்கு முன்னாடி நாள் நைட்டு ஸோ ராணி வந்து எல்லாருக்கும் மெஹந்தி வச்சு விட்டா ரொம்பவே அழகா வச்சிருந்தா. ஸோ அடுத்த ஷிஃப்ட் முடிச்சு அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு ரோட்ல நடந்து போட்டு இருந்தோம். பார்த்தா பாம்பு அவங்க ஸ்ட்ரீட்லயே சுத்திட்டு இருந்துச்சு. ஸோ காலையில கடைக்கு போகும்பொழுது தான் இதை பார்த்தோம். இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முக்கால்வாசி இதுதான் சாப்பிடுறாங்க. வடை மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா சாம்பார் கிடையாது, உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட சப்ஜி. அவர் எவ்வளவு காரம் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூன்ல இருந்து அள்ளி போடுறாரு அந்த மிளகாத்தூள் மிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆன்டி வந்து பக்ரீத் ஸ்வீட்னு சொல்லி ஒன்று ஸ்பெஷலா செஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து எனக்கு பக்ரீத்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. ஸோ லஞ்சுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து புலாவ் ரைஸ் மாதிரி, அதுக்கு தொட்டுக்கு நிறைய வந்துட்டு பன்னீர் கிரேவி மீட் கிரேவி நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு ஷாப்பிங் போயிட்டோம். ஸோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது என் தங்கச்சிக்கு வந்து இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவளுக்காக இதை நான் வாங்கியிருந்தேன். அம்மாவுக்கு ஒரு சாரீ வாங்கியிருந்தேன். ஸோ நைட்டு டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. ரொட்டி, அதுக்கப்புறம் இது வந்து மீட் வடை, அதுக்கப்புறம் சில சப்ஜீஸ் கிரேவிஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பக்ரீத் வந்து நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிட்டு ஸோ நைட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.